அதிமுகவின் 1 கோடி வாக்குகளை தட்டி தூக்கிய திமுக எப்படி தெரியுமா? அதாவது 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் வலுவான கூட்டணிகளை அமைத்து வரும் நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் புதிய அரசியல் நகர்வுகள் தொடர் கவனத்தை ஈர்க்கின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது 2026 தேர்தலை முன்னிட்டு முக்கிய அரசியல் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறும் வகையில் இந்த அறிவிப்பு அமைந்துள்ளது. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணைவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் வட மாவட்டங்களில் அதிமுக கூட்டணிக்கு கூடுதல் ஆதரவு கிடைக்கும் என அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன. தமிழகத்தில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக வலுவான மாற்று அணியை உருவாக்கும் நோக்கில் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். பாமக இணைந்துள்ள நிலையில் இன்னும் சில முக்கிய கட்சிகள் விரைவில் அதிமுக கூட்டணியில் சேர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேவேந்திர குல வேளாளர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சந்தன பிரியா பசுபதி பாண்டியன் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளார். அவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். இந்த முடிவு தென் மாவட்டங்களில் அதிமுக கூட்டணிக்கு முக்கிய பலமாக கருதப்படுகிறது. பல்வேறு சமூக மற்றும் அரசியல் அமைப்புகளின் ஆதரவுடன் என்டிஏ கூட்டணி வலுப்பெறும் நிலையில் 2026 தேர்தல் களம் மேலும் பரபரப்பாக மாறியுள்ளது. எதிர்வரும் நாட்களில் மேலும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் தற்போது திமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை காப்பி அடித்தது போல இருப்பதாக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். பழனி அருகே வயலூரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற திமுக புதிய அலுவலக திறப்பு விழாவுக்கு அந்த கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் மகுடீஸ்வரன் தலைமை வகித்தார். மாவட்ட தொழிலாளர் அணி நிர்வாகி நாகராஜன் வரவேற்றார். ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர். தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, பொள்ளாச்சி மக்களவை தொகுதி உறுப்பினர் ஈஸ்வரசாமி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தனர். இதில் வயலூர் கிராமத்தில் சொந்த வீடு இல்லாத 120 குடும்பங்களுக்கு அரசு சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கி கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொள்வதற்கு திரளான பெண்கள் அமைச்சர் சக்கரபாணிக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அதிமுக தாவேகா கட்சிகளில் இருந்து வெளியேறி திமுகவில் இணைந்த இளைஞர்களுக்கு அமைச்சர் சால்வைகளை அணிவித்தார். இதன் பிறகு அமைச்சர் சக்கரபாணி பேசியதாவது: தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிப்படி பெண்களுக்கு உரிமை தொகை மாதம் ரூபாய் 1000, பெண்கள் விடியல் பயண திட்டம் ஆகியவற்றை செயல்படுத்தியுள்ளார். அப்போது இவற்றை சாத்தியமில்லை என விமர்சித்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தற்போது 1.32 கோடி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. மேலும் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத திட்டங்களான பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், அன்பு கரங்கள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி காட்டியவர் முதல்வர் மு.க.ஸ்டாலின். கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக அளித்த வாக்குறுதிகள் எதுவும் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றப்படவில்லை. இதில் 60 வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு பேருந்தில் கட்டணமில்லா பயணம், மகளிர் சுய உதவிக்குழு, பெண்களுக்கு இலவச கைபேசி, வீடுதோறும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என கூறினார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நிதி பற்றாக்குறை என கூறி அந்த திட்டங்களை நிறைவேற்ற இயலாது என கூறிவிட்டார். ஆனால் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதி மட்டுமல்லாமல் சொல்லாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை நடத்தி வருகிறார். அதிமுக அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் தற்போது திமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை காப்பி அடித்தது போல உள்ளது. விரைவில் வெளியாக இருக்கும் திமுக தேர்தல் அறிக்கையால்
மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவர் என்றார் அமைச்சர் ஆ சக்கரபாணி. இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் அதிமுகவின் முக்கிய முகமாக அறியப்பட்ட வேதாரண்யம் BKV பிரபு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார். அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்ட பின்னர் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டு வந்த அவர் தற்போது திமுகவில் ஐக்கியமாகியுள்ளார். மனோஜ் பாண்டியன் மூலம் இந்த இணைப்பு நடந்ததாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசியல் களம் இப்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இதற்காக திமுக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிடலை தொடங்கிவிட்டது. குறிப்பாக 2023ஆம் ஆண்டின் இறுதியில் 2026 தேர்தலை குறிவைத்து தேர்தல் பணிக்குழுவை திமுக அமைத்தது. KN நேரு தலைமையிலான இந்த குழுவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த முறை திமுகவுக்கு தேர்தல் பணிகள் சற்று எளிதாக இருப்பதாகவே அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. காரணம், கடந்த தேர்தல்களைப் போல கடைசி நேர கூட்டணி குழப்பங்கள் இப்போதைக்கு இல்லை. ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருப்பதால் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை மட்டுமே முக்கியமாக இருக்கும் நிலை உள்ளது. அதே நேரத்தில் எதிரணியில் உள்ள அதிமுக திமுகவை எதிர்கொள்ள தீவிரமாக தயாராகி வந்தாலும் உட்கட்சி பிரச்சனைகளால் தொடர்ந்து சிக்கல் வருகிறது. இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள திமுக முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தின் மீது அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளை திமுகவுக்கு அழைத்து வரும் பணிகள் வேகமெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக ஏற்கனவே அன்வர் ராஜா, மனோஜ் பாண்டியன், மருது அழுகுராஜ், மைத்திரையன், சுப்பிரத்தினம் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைந்துள்ளனர். இவர்கள் பெரும்பாலும் OPS அணியைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவில் இணைந்தால் 2026 தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு, கட்சியில் உரிய பதவி தேவையெனில் அமைச்சரவையிலும் இடம் வழங்கப்படும் என பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னுதாரணமாக முன்பு அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, முத்துச்சாமி உள்ளிட்டோருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதும் செந்தில் பாலாஜி, தங்க தமிழ்ச்செல்வன், தோப்பு வெங்கடாஜலம் உள்ளிட்டோருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டதையும் திமுக தரப்பு சுட்டிக்காட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த பின்னணியில்தான் டெல்டா மாவட்டங்களில் அதிமுகவின் முக்கிய அடையாளமாக இருந்த வேதாரண்யம் BKV பிரபு உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்த பிறகு அவரது மூலமாக OPS அணியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளை திமுக தட்டி தூக்கும் முயற்சி நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகவே இந்த இணைப்பு நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாதத்தில் மட்டும் இதுவரை 2 OPS ஆதரவாளர்கள் திமுகவில் இணைந்திருப்பது அடுத்தடுத்து மேலும் கட்சி தாவல்கள் நடக்கலாம் என்ற எதிர்பார்ப்பை அரசியல் வட்டாரங்களில் உருவாக்கியுள்ளது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.